ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. இது ஒரு லக்ஸரியான வீடுன்னே சொல்லலாங்க. இது இப்போ ரீசேலுக்கு வந்திருக்கு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடு கொண்டுட்டு வந்திருக்கேன். வாங்க இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட எலிவேஷனுங்க ரொம்ப அழகாகவே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. பதினாலுக்கு 16 அப்படிங்கிற அளவில் கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு இடமும் கார்டனும் கொடுத்துருக்குறாங்க. வடக்கு வாசல் வச்சுருக்காங்க. மேற்கு பார்த்த சைடில் வடக்கு வாசல் வச்சுருக்காங்க. தளவு நிலவு தேக்கில் கொடுத்துருக்காங்க. ஹாலுங்க. ஹால் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத பாருங்கள். 22க்கு 22 அப்படிங்கிற அளவில் ஹால் ரொம்ப பெருசாகவே அமைஞ்சிருக்குங்க. ஹாலுக்குள்ளேயே படிக்கட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஹாலில் நல்ல பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. ஜன்னல் எல்லாமே தேக்கிலேயே உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. ஹால்லேயே ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்குறாங்க. பூஜை ரூமுங்க. பூஜை ரூமோட டோரும் தேக்கிலேயே கொடுத்துருக்காங்க. 5க்கு 20 அப்படிங்கிற அளவில் ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா டைனிங்க. கிச்சன் ப்ளஸ் டைனிங் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனுக்கு முழுசும் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு ஸ்டோர் ரூமாக கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கிச்சனாகவே இது ரெடியும் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ப்ளஸ் டைனிங் கொடுத்துருக்குறாங்க. இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 22 அப்படிங்கிற அளவில் கிச்சனையும் டைனிங்கையும் ஒரே நீளத்தில் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு டோரும் வாசலும் வச்சுருக்குறாங்க. அவுட்டரில் சிலிண்டர் வைக்கிற இடம், துணிக்காய போடுற இடம், வாஷிங் மிஷின் வைக்கிற இடம்னு வெளியில் நல்ல ஸ்பேசியஸான இடமே கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு ஆர்ஓ பிளான்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. பத்துக்கு 16 அப்படிங்கிற அளவில் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. பாத்ரூம் நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க. டோட்டல் தனியுமே ஆர்ஓ பிளான்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. உள்ளேயே படி வச்சு படி ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க கர்வ் மாடலில். மாடியிலையும் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அந்த ஹாலில் ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஹால் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்குங்க. எந்த பக்கத்து பார்த்தாலும் 10க்கு 22 10க்கு 22 வர்றது மாதிரி ஒரு எல் ஷேப்பில் இதை பிளான் பண்ணியிருக்காங்க.
வீட்டோட என்ட்ரன்ஸில் இந்த இடத்துல ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பத்துக்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் ஃபுல் கபோர்டும் இருக்கும், ட்ரெஸ்ஸிங் டேபிளும் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பாத்ரூமில் பாத் டப்பும் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வரும்போது இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்குங்க. 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இதில் ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிச்சன் சில்ட்ரனோட பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ள வரும்போது பின்பக்கம் ஒரு வேலை பார்க்குறவங்க தங்குறதுக்கான ரூம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு படி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துலையும் ஒரு பால்கனி கொடுத்து அதை சீட்டில் கவரும் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 5.25 சென்ட்டுங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2700 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு 4 BHK வீடுங்க. 2 பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாகவும் 2 பெட்ரூம் சில்ட்ரன் பெட்ரூமாகவும் கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 10 அப்படிங்கிற அளவுலையும் 10க்கு 16 அப்படிங்கிற அளவுலையும் 2 பெட்ரூம் இருக்குங்க. 2 பெரிய ஹால் இருக்குது. கிச்சனும் நல்ல ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்குறாங்கங்க. இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,10,00,000 கேட்டிருக்கிறாங்க. இதில் கொஞ்சம் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.